இயேசுவில் எனது அன்பிற்குரியவர்களே, உங்களுக்கு என்னுடைய இதயம் கனிந்த வாழ்த்துக்கள். வணக்கம். அன்பானவர்களே, ஆண்டவர் இயேசுவை ஏதாவது ஒரு வழியில் மடக்க வேண்டும், கல்லால் அடிக்க வேண்டும், அவர் ஒன்றுமில்லாமல் செய்யப்பட வேண்டும், அவரை முற்றிலுமாக ஒழித்து கட்ட வேண்டும் என்று யூதர்கள் எப்பொழுதுமே முயற்சியில் இருக்கிற அந்த காலகட்டத்தில்தான் இந்த நாட்களின் நற்செய்தி பகுதியை நாம் வாசித்து கொண்டிருக்கிறோம். இயேசுவின் மேல் எரிய யூதர்கள் மீண்டும் கற்களை எடுத்தனர். இயேசு அவர்களை பார்த்து, தந்தையின் சொற்படி பல நற்செயல்களை முன் செய்து காட்டியிருக்கிறேன், அவற்றுள் எச்செயலுக்காக என் மேல் கல்லெறிய பார்க்கிறீர்கள் என்று கேட்டார். யூதர்கள் மறுமொழியாக, நற்செயல்களுக்காக அல்ல, இறைவனை பழித்துரைத்ததற்காகவே உன்மேல் கல்லெறிகிறோம். ஏனெனில் மனிதனாகிய நீ உன்னையே கடவுளாக்கி கொள்கிறாய் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு சொன்ன வார்த்தைகள் மிக முக்கியமானவை. நீங்கள் தெய்வங்கள் என நான் கூறினேன் என்று உங்கள் மறைநூலில் எழுதியுள்ளது அல்லவா? கடவுளுடைய வார்த்தையை பெற்றுக்கொண்டவர்களே தெய்வங்கள் என்று சொல்லப்படுகிறார்கள். மறைநூல் வாக்கு என்றும் அழியாது. அப்படியானால் தந்தையால் அர்ப்பணிக்கப்பட்டு அவரால் உலகுக்கு அனுப்பப்பட்ட நான் என்னை இறைமகன் என்று சொல்லிக் கொண்டதற்காக இறைவனை பழித்துரைக்கிறாய் என நீங்கள் எப்படி சொல்லலாம்? தந்தைக்குரிய செயல்களை நான் செய்கிறேன், செயல்களை கண்டாவது நம்புங்கள் என்று வலியுறுத்தி சொல்லுகிறார். அன்பானவர்களே, நம்முடைய செயல்களை கண்டுதான் உலகம் நாம் தந்தையினுடைய பிள்ளைகள், இயேசுவினுடைய சீடர்கள், சீடத்திகள் என்று கண்டுகொள்ளும். நம்முடைய வார்த்தைகளால் யாரையும் மயக்கி விடலாம், மனமாற்றி விடலாம் என்றெல்லாம் நாம் கருதக்கூடாது, எண்ணக்கூடாது. செயல்கள் நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவினுடைய வார்த்தைகளுக்கு ஏற்ற செயல்கள் நம்மிடம் உள்ளதா? அதுதான் மிக முக்கியமானது. செயல்களை கண்டும் யூதர்கள் அவர் மேல் நம்பிக்கை கொள்ளவில்லை. அது பிடிவாதக்காரர்கள், தூய ஆவிக்கு விரோதமான பாவிகள். அவைகளை கொண்டு நம்முடைய வாழ்க்கையிலே எதையும் நாம் பின்பற்ற தேவையில்லை. மாறாக நம்முடைய செயல்கள் இயேசுவிற்கு உரியவையா? இயேசுவை பற்றி நாம் அறிக்கையிடுவதற்கு ஏற்றவையா? அதை நாம் மிக முக்கியமாக கவனத்தில் கொள்ள வேண்டும். சாதாரண பொதுமக்கள் பாருங்கள், யூதர்கள் பெரியவர்கள் கல்லெறிய பார்க்கிறார்கள், அவரை மடக்க பார்க்கிறார்கள், ஒழிக்க பார்க்கிறார்கள். ஆனால் இயேசு அவர்கள் கையில் அகப்படாமல் தப்பித்து சென்றார். அவர் சென்ற இடங்களுக்கு பலர் அவரிடம் வந்தனர். யோவான் அரும் அடையாளம் எதையும் செய்யவில்லை, ஆனால் அவர் இவரை பற்றி சொன்னதெல்லாம் உண்மையாயிற்று என்று அங்கே பலர் அவரிடம் நம்பிக்கை கொண்டனர். அன்பானவர்களே, நம்முடைய செயல்கள் எவ்வளவு வலுவுள்ளவை! இயேசுவிற்கு உரியதாக நம்முடைய வாழ்க்கை முறைகள் அமைந்திருந்தால் எவ்வளவு வல்லமையாய் அது மக்களை இயேசுவிடம் கொண்டு வரும் என்பதை எண்ணி பார்க்க வேண்டும். நம்முடைய பங்குகளிலே நாம் கிறிஸ்தவர்கள் அல்லாதவர்கள் மத்தியிலே வாழுகிறோம். நம்முடைய செயல்களை கண்டு எத்தனை பேர் இயேசுவிடம் வந்தார்கள்? அப்படி என்றால் நம்முடைய விசுவாச வாழ்க்கை பெரிய கேள்விக்குறியாக இருக்கிறது. அன்பு நிறைந்த எங்கள் இறைவா, உம்மை போற்றி புகழுகிறோம், தாழ்மையோடு ஆராதிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுடைய அன்றாட வாழ்க்கை செயல்களில் உம்முடைய வார்த்தைகள் நிறைவேறுவதை மக்கள் பார்க்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அல்ல, மக்கள் பார்த்தே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலையில் எங்களுடைய வாழ்க்கை மாற வேண்டும். எங்களுடைய நற்செயல்களை கண்டு வானக தந்தையை மக்கள் புகழ்வார்கள் என்று எழுதப்பட்டுள்ள இயேசுவினுடைய வார்த்தையின்படியே எங்கள் வாழ்க்கை அமைய செய்தருள். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென், ஆமென்.